ஹாய் மக்களே, நாங்கள் இன்னைக்கு கண்டி ரோட்டில் நைட்டு எப்படி இருக்க போகுதுன்னு காட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ இருந்து நடைப்பயணத்தை எங்கள் பேராதனையிலேருந்து கண்டியை நோக்கி சென்று வந்துட்டோம். இது ஒரு பேராதனை ரோட்டெல்லாம் வந்தனாங்க. இப்போ எங்கே நிற்கிறோன்னு சரியாக தெரில. ஒரு மெடிக்கல் சென்டர் மாதிரி இருக்குது. பட் ஐ டோன்ட் நோ என்ன அண்டர் கிரவுண்ட் எல்லாம் இருக்குது. இது என்னடா? ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி தான் இருக்குது, சரியாக தெரில. அப்புறம் அதுக்குள்ளே போனால் சரி வராது. இதுக்கால இறங்கி அதுக்கால வரலாமா அப்படி? பட் எங்களுக்கு யூஸ் இல்லை. இப்போ க்ரௌட் கூடின டைம் அண்டர் கிரவுண்டால் போய் வரலாம் அந்த மாதிரி. அதுக்காக காட்டியிருக்காங்க. புதுசாக இருக்குது. எனக்கு எல்லாமே இங்கே புதுசாக தான் இருக்குது. எங்களோட ஜஃப்னா மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இப்போ வந்து பேராதனை பூங்கா கிட்ட வந்து நிற்கிறோம். பேராதனை பூங்கா க்ளோஸ் நினைக்கிறேன். 5 மணி 5:30க்கெல்லாம் பூட்டுறாங்களா அந்த மாதிரி சொன்னாங்க, தெரியலை. பட் ஆட்கள் இப்போ ஏற்றி கொண்டிருக்காங்க. நாங்கள் பூங்கா கண்டு வரையில இதுக்கால போய்க்கு எடுப்போம் கொண்டு போட்டு சும்மா அதை எங்கே ஆட்டுவோமே எண்டு போட்டு காட்டுறோம். இதுதான் அந்த பேராதனை பூங்கா. இங்கேருந்து கண்டிப்பாக நாங்களும் இப்போ நடந்து தான் இப்போ கிணறு நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இது பேராதனை ஹாஸ்பிட்டலா? இது வந்து பேராதனை ஹாஸ்பிட்டல்ன்ற ஒரு பகுதியாம். இங்கே நைட் டைமில் எங்களோட ஜப்னா மாதிரி தான் கொஞ்சம் ஓவர் க்ரௌடு தான். பட் அதை விட என்ன இங்கே கூட அப்படின்னு பார்த்தா என்னன்னு தான் எனக்கும் தெரில. வவ்வால்லாம் இங்கே கணக்காக சுற்றுது. ஓகே, இங்கே என்ன ப்ளஸ்ண்டா, இங்கே யாழ்ப்பாணத்தை விட சாப்பாடுகள் எல்லாமே விலை குறைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த ஷார்ட்ஸ் சில அது போட்டேனான்னு பாருங்கள். 450 ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பொரியல் சாப்பாடு, கறி அதுகளோட. அண்டு ஐஸ்கிரீம் வந்து 90 ரூபா, 80 ரூபாய்க்கு டபுள் லேயர் ட்ரிபிள் லேயர்லாம் கொடுக்குறாங்க. ரைஸ் எல்லாம் 650 ரூபாய்க்கு ஃபுல் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இங்கே சாப்பாடு கொஞ்சம் விலை குறைவாக இருக்குது. இங்கே அது மட்டும் இல்லாமல் ஊபர் என்ன ஒன்று, அந்த எங்களுக்கு இந்த மாதிரி டெலிவரி பண்ணுவாங்க அது மாதிரி ஊபர் ஒன்று இருக்குது இங்கே. அதில் ஓஃபர்ஸ் கணக்காக வருமா, அதாவது 750 ரூபா 1500 ரூபா பண்ணால் கிட்டத்தட்ட 750 ரூபா ஆஃபராக வருமா அந்த மாதிரி சொன்னாங்க. இங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. அதில் சாப்பாட்டு விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே வாரதுண்டா ஒரு குறிப்பிட்ட அளவான காசு இருந்தால் காணும். ஆனால் இங்கே தங்குறது, அந்த ஸ்டே பண்ணுறதுக்கு தான் சின்ன பிரச்சனை இருக்குது. வந்து தங்குறதுக்கு ஒரு இடம், அதுவும் பேமெண்ட் கூட இல்லை. இப்போ நாங்கள் இந்து கலாச்சார மண்டபத்தில் தங்கி கொண்டிருக்கோம். அதுக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு. அப்போ அது பிரச்சனை இல்லை, அந்த பெரிய அமௌண்ட் இல்லை. பட் அதுக்கான இடங்களை செலக்ட் பண்ணி அதில் வர்றது தான். ஃபேமிலியோட வரேன்டா கொஞ்சம் நல்ல இடங்களை பார்த்து ஸ்டே பண்ணுறது தான் வேணும். இன்னும் கூடுதலாக இங்கே தமிழாக்கள் நாங்கள் வரேன்டா இங்கே முக்கால்வாசிக்கு மேலே 90% ஆட்கள் எப்படி பார்த்தாலுமே சிங்கள ஆட்கள் தான். சிங்கள மொழி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு வாரண்டா. அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் ஒரு நார்மலாக தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, சமாளித்து கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் அப்படி தான் சமாளித்து கொண்டிருக்கோம். பின்னுக்கு வர அவருக்கு கொஞ்சம் சிங்களம் ஓரளவுக்கு விளங்க வேண்டபடியா ஓகே இந்த மாதிரி இருக்குது. தமிழாக்களும் இருக்கணும், பெரிய அளவாக இல்லை. இந்த ரேட்டுக்குள்ளே என் மோத்த எடுக்கலாது, அதனால் வியூவை மட்டுமே காட்டிக்கிட்டு போகிறேன். இது வந்து அந்த மலையில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தெரியுமா நினைக்கிறேன். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, அதனால் கிளியராக இல்லை. அந்த லைட்டெல்லாம் போட்டிருக்கு, கேமராவுக்கு தெரியல. பட் நேராக பார்க்க நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு விகாரம் உண்டு. உள்ள நைட்டில் பூசை நடக்கிறது போல் ஆக்கள் கனவே நிற்கணும். இங்கே விகாரைகள் தான் அதிகமாகவே கண்டித்தானே சிங்கள ஏரியா. விகாரைகள் பௌத்த ஏரியாண்டபடியா விகாரைகள் தான் 100க்கு 90% புத்த கோயில்கள் தான் இருக்குது. 1-2 சைவ கோயில்களும்
எங்களுக்கு கொஞ்சம் இருக்குது, பட் நல்லா குறைவு. ஏன்னா மக்கள் இருக்கிறது அவே தானே. அதால் இதுவும் ஒரு புத்த கோயில், பேர் தெரியலை, சிங்களத்தெலாம் போட்டுருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது அவங்கடையா தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். அந்த கட்டுமானங்கள் அது நல்லாயிருக்கும். ரைட், தெரியுதா? நம்மளா தெரியுதான்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கத்தின் வாய் மாதிரி, அதுதான் கதவு. என்னத்துக்கானதுன்னு தெரில. இங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் பெருசாக காணையில். இந்த ஏரியாவுக்குள்ள அப்படியா இல்லை பொதுவாக அப்படியான்னு தெரில. நாங்கள் இந்த பேராதனையிலேருந்து கண்டிக்கு போய்கிட்டு இருக்க பாதையில் குறைவான அளவாக தான் இருக்குது. என்ன காரணம் தெரில, இல்லை இந்த மாதிரி தெரில. 1-2 இருக்குது, பட் அவ்வளோ கண்டி இல்லை, குறைவு. இந்த இடம் ஃபுல்லாகவே இருட்டான ஒரு இதுதான். இன்னுக்கும் ஏதோ ஒன்று இருக்குது, பட் பேருங்க என்னது இது, கச்சேரி மாதிரி இருக்குது, எனக்கு சரியாக தெரியலை. கும்முருட்டுன்னு வாங்கிங்களே, அதுதான். இப்போ டைமும் பெருசாக ஆகலை. இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்துட்டோம். இது கண்டி ஆஃபீஸா, சாரி, இது வேறு ஏதோ, எனக்கு இடத்துல பேர் தெரியலை. கொஞ்சம் வெளிச்சமான ஒரு இடமா இருக்குது. பேர் 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 தெரியல, இந்த இடத்தோட பேர் சரியாக தெரியல. பேர் அதனிலிருந்து கொஞ்சம் தள்ளி வர. ஓகே, இப்படிதான் கொஞ்சம் வெளிச்சமான இடத்துக்கு வந்துட்டோம். ரோட் ஃபுல்லாகவே லைட் போட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்கான தெரில. பிறகுறாண்ட அப்படியா இங்கே வேற போடுறதா இல்லை வளமையாக அப்படித்தானா இல்லை எனக்கு தெரியலை. செமையாக இருக்காது. வாவ், பியூட்டிஃபுல். டிஃப்ரெண்ட் கலரில் ஒரு லைனுக்கு ரோட்டை மூடி அப்படியே போட்டிருக்காங்க. இங்கே டிராஃபிக் அதெல்லாம் ரொம்ப கூடவா இருக்குது. பாதை கடை கேக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பிளர் அடிக்குது, செம்மையா இருக்கு. இந்த இது அப்படி இந்த ரோடு வரைக்கும் போட்டிருக்காங்க. ரோடு ஃபுல்லாவே போட்டிருக்காங்களா? ஆமா, இவ்வளவு தூரம் போகுது என்னன்னு தெரியல. எக்கச்சக்கம் இவ்வளவு தூரத்துக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா இருக்கும். ஏடா மாறியது வந்துட்டோமா? இந்த லைட் என்ன இப்பதான் போட்டுதா? ஓஹோ, ஏன் இப்படி போட்டிருக்காங்க? பெரேரக்கா இருக்கும், வாய்ப்பு இருக்கு, இருக்கலாம். இது கேமராக்கு அவ்வளோவா தெரியல, நம்மளை பார்க்க வடிவா இருக்கும். இந்த போட்டோ ஆட் பண்றேன்னு இதுல பாருங்க அப்படி இருக்கேன்னு. உண்மையாக அக்கச்சக்கா ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க நினைக்கிறேன். இது வந்து இந்த ரோட்டால் அப்படியே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு தான் பிறகராக தான் போட்டிருக்கணும். அப்படி அந்த லைன் நேர இதுக்கு மட்டும் போகுது. அருமையாக இருக்குது. இது வீடுகள் தெரியுதா, லைட்டுகள், வெளிச்சங்கள் இதெல்லாம் அந்த மலை மேலே இருக்க ஒரு இதுதான். ஓகே, ரோட்டு கடைக்கு போகணும். இப்போ கடைக்கு எல்லாம் சிக்கிட்டேன் நடுவில். ஓகே, இதுவும் ஒரு விஹாரம் உண்டு. இந்தியாவில் இந்த பிறகராக்காக கொஞ்சம் ஃபேமஸாக கணக்காக லைட்டுகள் போட்டு சும்மா மோட்டத்தனமாக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த இடமே. அந்த வரைக்கு நல்ல ஃபீல் ஒன்று கொடுக்குது. காரில் தெரியுதா இல்லை? பிறகராக்கு இங்கேருந்தே தொடங்கின போல இருக்குது அந்த இதுகள், செக்கிங் இந்த எல்லாமே. இது எல்லா இடத்துலையுமே போலீஸ் நிற்கணும். ஓகே, இப்போ நாங்கள் கண்டியில் இருக்க கீல்ஸ் என்ற ஒரு ஃபுட் சிட்டி கவுண்டுக்கு தான் போகிறோம். இங்கே பெரும்பாலும் எல்லாம் இருக்குமா, இவ்வளோ போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குதுண்டு. அண்ட் எங்கள்கிட்ட காகில்ஸ் இப்போ யாழ்ப்பாணத்தில் ரொம்பவே ஃபேமஸ் காகில்ஸ் மாதிரி இருக்குது. இந்த
சாஃப்ட் ஐட்டங்கள், பாதாம், இது என்ன கோவா ஐட்டங்கள், என்னோட வந்தவனை காணையில் சோடா, வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது போல் இருக்குது, கொண்டு வந்திருக்காங்க. ஃபுட் சிட்டி மாதிரி எல்லா ஐட்டங்களும் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஆஃப் ஃபுட் டு கோ ஒன்று இருக்குது. ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஓ வாவ். ஓகே, இப்போ இங்கே ஃபுட் சிட்டி மாதிரி ஒன்று இருக்குது. ஃபுட் சிட்டி மாதிரி என்ன சாப்பாடு ஐட்டங்கள்லாம் இருக்குது. வாட் இஸ் திஸ்? இது வந்து கீல்ஸ் என்ற இதில் இருக்க செஃப்ஸ் கிச்சன் அண்டு அந்த 740 ரூபாய்க்கு சிக்கன் கொத்து, நாசி கொராங் அதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இந்த கணக்கு ஐட்டங்கள் இருக்குது. பீஸா அண்ட் ஸ்லைஸ் இருக்குது. சில்லி கார்லிக் ப்ரௌன் பீஸா தான். பீஸாவை பீஸா கொடுக்குறாங்க. 270 120 ரூபாயா கணக்கு. ஒன்று நிலத்தில் 1400 சிக்கன் பீஸ். இன்னைக்குனால ரைஸ் ஐட்டங்கள், நான் அதெல்லாம் இருக்குது. இங்கே ஃப்ரெஷ்ஷாக கொத்து அதர் போட்டு உடனே இருக்காங்க. கீழே ஃபுட் சிட்டி செட்டப்பில் டிஃப்ரெண்டாக ஒரு இதாக இருக்குது. இங்கே வந்து சோசேஜ் ஐட்டங்கள் கிடக்கு. சோசேஜ் ஃபுல்லாக மற்ற சிக்கன், கிறிஸ்பி சிக்கன் அண்டு கிறிஸ்டன் ஒரு கம்பெனி அடிச்சு, கீல்ஸ்ன்ற இவங்களை அடித்து கிறிஸ்டன்ற ஒரு இதில் அந்த ஃப்ரைட் சிக்கன் மாதிரி விற்கிறாங்க. அதை நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடணும் போல் இருக்குது. டிஃப்ரெண்டாக கணக்கு ஐட்டங்கள் இருக்குது. இந்தியாவில் புக்குகள் இப்படி எக்கச்சக்கம் இருக்குது. டாக் இந்த சாப்பாடு வாவ் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. நல்லா சர்விங்ஸாக எங்களை நார்மலான ஒரு ஃபுட் சிட்டி, நார்மலான எங்களோட காயில்ஸ் ஃபுட் சிட்டி மாதிரியான ஒரு அமைப்பு தான். பட் இங்கே எல்லாமே இருக்குது. எங்கள் காயில்ஸ்னால் மேலே இது அந்த இதில் வந்து ஒரு இடத்துல சாப்பாடு, இன்னொரு இடத்துல இது ஒரு இங்கே வந்தீங்கன்னா அப்படியே சாப்பாடு வாங்கி அதிலேயே சாப்பிட்டு கொண்டு அப்படியே அங்கால போனால் இது எல்லாமே இருக்குது. டிஃப்ரெண்டான சரி உள்ளே போயிருந்தாங்க கீல்ஸுக்குள்ளே. பட் உள்ளே ஃபுல் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. உள்ளே எடுக்கல தான். அங்கே அவங்க தடை பண்ணியிருக்காங்களாம் அவன மாதிரி. இப்போ கூப்பிட்டாங்க. அப்போ அங்கால மிச்சத்தை எடுக்க முடியல. பட் எடுத்த வரைக்கும் போடுவேன்னு பாருங்கள். வித்தியாசமாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் எங்கடா இது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சொல்லுங்கள். ஓகே, நான் நீ அங்கால கண்டியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். ஓகே, பாய்.